அனைவருக்கும் வணக்கம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போல மெய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை முந்தியில் வைத்து போற்றுகின்றேன். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வர குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக. மாதா பிதா குரு தெய்வம் இவர்கள் ஆசியுடனும் எம்பெருமான் கருப்பணம் தாய் காளிகா தேவியின் அனுக்கிரகத்துடனும் திரு செந்தூர் ஆண்டவர் ஆசியுடனும் இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதங்களை தொட்டு வணங்கி இன்னைக்கு ஒரு ஜோதிட பதிவை பார்க்க போறோம். தாராபலனை பற்றி. எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தோண்டிய எனது மானசீக குருநாதர் ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி, அடிப்படை ஜோதிடத்தை இணைய வழியாக கற்றுக் கொடுத்த திருப்பூர் GK ஐயா அவர்களையும் வணங்கி, தற்போது உயர்நிலை கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கும் எங்களை போன்ற மாணவர்களுக்கெல்லாம் ஆதித்தனாக திகழும் சுபத்துவம் பாவத்துவம் சூட்சம உளவின் நாயகன் ஜோதிட கலையரசு ஐயா குருஜி அவர்களையும் வணங்கி, சோசியல் மீடியாவில் வீடியோ போட எமக்கு உத்வேகம் அளித்த மதுரை சாய் செல்வம் ஐயா அவர்களையும் வணங்கி, ஜோதிடம் கற்றுக்கொள்ள எமக்கு உத்வேகம் அளித்த எனது தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நன்றியை தெரிவித்து, இன்னைக்கு தாராபலன் வரிசையில ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். தாராபலன் என்பது நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு சந்திரன் எத்தனையாவது நட்சத்திரத்துல போறாரு, எந்த மாதிரியான தாரையோட நட்சத்திரத்துல போறாரு, அந்த நட்சத்திரம் நமக்கு உகந்ததா சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்றதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் இந்த ஜென்ம தாரையோட அமைப்பு. திருமண முகூர்த்த அமைப்புகள், புதுசாக கிணறு வெட்டுதல், வீடு வாகனம், பத்திரப்பதிவு செய்தல், திருமணம் செய்தல், சாந்தி முகூர்த்தம், இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் செய்யணும்னா சில குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்ல நம்மளுடைய நட்சத்திரத்தின் அடிப்படையில சில நட்சத்திரங்கள் நமக்கு உகந்ததாக வரும், சில நட்சத்திரங்கள் உகந்தது இல்லாததாக வரும். அப்ப அந்த மாதிரி அமைப்புல நம்ம பார்த்து செஞ்சுக்கிறணும். குறிப்பாக ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சாதகத்தாரையாக வரக்கூடிய ஆயிலை நட்சத்திரத்துடைய புன்னை மரத்தை வணங்குவதும் அதை வழிபடுவதும், முடிஞ்ச ஆலயங்களில் அந்த மரத்தை வச்சு வளர்ப்பதும் நல்ல பலன்களை கொடுக்கும். முடியாதவர்கள் அந்த மரம் இருக்க இடத்து சென்று அதை வணங்கி அதன் இலைகளை பிடிங்கி ஒருனா நம்மளோட பாக்கெட்லேயோ பர்ஸ்லேயோ வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த சாதக தாரையாக வரக்கூடிய நட்சத்திர நாட்கள் மிக அற்புதமாக செயல்படும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த புன்னை மரத்தை கொண்டு. இதை வச்சு முயற்சி பண்ணி பாருங்க, நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கொடுக்கும். குறிப்பாக நாம எந்த நட்சத்திரத்துல பிறந்தோமோ அந்த நட்சத்திரம் நமக்கு ஜென்மத்தாரையாக வரும். அப்ப அந்த ஜென்மத்தாரையாக வரக்கூடிய அமைப்புல நம்ம எந்த ஒரு சுப காரியங்களை விளக்குவது நல்லது. ஜென்மத்தாரையோட அதிபதி சூரிய பகவான் வருவதால் அவர் பாவர் என்ற அடிப்படையில் அந்த நட்சத்திரம் நமக்கு சூனியம் என்ற அமைப்பிலையும், ஜென்ம நட்சத்திரத்தை விலக்கி மற்ற தாரையின் அமைப்பில் நம்ம நல்ல விஷயங்களை எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யலாம். அடுத்து இரண்டாவதாக வரக்கூடியது சம்பத்து தாரை. இதனோட அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா புதன் பகவான். புதுசா ஒரு தொழில் தொடங்குறது, பள்ளிக்கூடத்தில் போறது, புதுசா அக்கௌண்ட் ஓபன் பண்றது, ஃபினான்ஸ் வாங்கிறது, பங்குச்சந்தையில் ட்ரேடிங் பண்றது, LIC சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல புதிய முயற்சிகளை மேற்கொள்வது, இந்த மாதிரி அமைப்புல நம்மளோட சம்பத்து தாரை அப்படின்ற அமைப்புல நம்ம செய்யலாம். யார் செய்யலாம்? ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் சம்பத்து தாரையாக வரக்கூடிய 2, 11, 20வது நட்சத்திரமாக வரக்கூடிய மிருக சிரிஷம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரம் இவங்களுக்கு சம்பத்து தாரையாக வரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து மூணாவதாக வரக்கூடியது விபத்து தாரை. இதனோட அதிபதி ராகு பகவான். அவர் இயற்கை பாவர். இதன் அடிப்படையில்
இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம சுப விஷயங்களை விளக்குவது நல்லது. நெடுந்தூர பயணங்கள் செல்வதையும் தவிர்ப்பது நல்லது. அந்த நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3, 12, 21 வரக்கூடிய இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு திருவாதிரை, சதயம், சுவாதி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் சுப விஷயங்களும் செய்யாமல் இருப்பது நல்லது. அடுத்து சேமத்தாரை, இதனோட அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். இந்த குரு பகவான் இயற்கை சுபர். அப்ப அவரோட தாரையாக வரக்கூடிய சேமத்தாரை வரக்கூடிய நட்சத்திர நாட்கள் 4, 13, 22 புனர்பூஷம், குரு, விஷாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்கள்ல வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, கிரக பிரவேசம் செய்வது, நெடுந்தூர பயணங்கள் செய்வது, ஆலய வழிபாடுகள் செய்வது, அன்னதானம் கொடுப்பது, கர்ப்பதானம் பெறுவது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த சேமத்தாரை வரக்கூடிய நாட்கள்ல செய்யலாம். அடுத்து வரக்கூடியது பிரத்யேகத்தாரை. இது யாரோட அமைப்புல வருதுன்னு நம்ம பார்க்கும்போது கேதுவனோட அமைப்புல வரும். அப்ப இந்த கேதுவோட அமைப்புல வரக்கூடிய 5, 14, 23 வரக்கூடிய இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு அனுஷம், பூஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல நெடுந்தூர பயணம் கண்டிப்பாக போகக்கூடாது. ஆன்மீக வழிபாடு, மந்திர உபதேசம், குருமார்களின் ஆசி இது போன்ற விஷயங்களை பெறுவதற்கு இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களை நாம் பயன்படுத்தலாம். மற்ற சுபகாரியங்களை விளக்குவதுதான் மிகவும் நன்றாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய சாதகத்தாரை. சாதகத்தாரையில் முக்கியமான அதிபதி யார் பார்க்கும்போது சந்திரன். சந்திரனை வைத்துத்தான் இன்றைக்கு கோச்சாரமே நாம கணக்கெடுகள் எடுக்க முடியும். சந்திரன் எந்த நட்சத்திரத்துல போறார், எந்த ராசியில போறார், எந்த கிரகத்தோட இணைகிறார், எந்த மாதிரி அமைப்புல இருக்கிறார்ன்ற பார்த்து இந்த நட்சத்திரங்கள் வரக்கூடிய சாதகத்தாரை வரக்கூடிய நட்சத்திரங்கள் நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதுல முதன்மையாக 6வதாக வரக்கூடிய நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு 6வதாக வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரமாக வரக்கூடிய ஆயில்யம், 15வது வரக்கூடிய கேட்டை, 24வது வரக்கூடிய ரேவதி இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள்களில் எந்த ஒரு சுப விஷயங்களையும் ஜாதகருக்கு செய்யலாம். இது ஒரு நல்ல அன்னோன்யமான விஷயங்களை கொடுக்கும். அடுத்து வதைத்தாரை. இந்த வதையினாலே கண்டிப்பாகவே வதைக்கும். ஏன்னா இந்த வதைத்தாரையோட அதிபதி யார் வந்தோம்னா சனி பகவான். 7, 16, 25வதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம், மூலம், அஸ்வினி இந்த நட்சத்திரங்கள்ல ஆன்மீக யாத்திரையோ, நெடுந்தூர பயணங்களோ, எந்த ஒரு சுப விஷயங்களோ, புதுசு அக்கௌண்ட் இது பண்றதோ, யாருக்கு ஜாமீன் அமைப்பில் போறதோ, கிணறு வெட்டுதலோ, போர் போடுதல், வீடு, வண்டி வாகனம், பத்திரப்பதிவு செய்தல் எந்த ஒரு முக்கியமான விஷயங்களுக்குமே இது ஆகாது. அடுத்து மைத்திரியத்தாரை. மைத்திரியத்தாரையோட அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிர பகவான், இயற்கை சுவர். இவரோட வதைத்தாரையில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் 8, 17, 26வது வரக்கூடிய நட்சத்திரங்கள் பூரம், பூராடம், பரணி இந்த 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய ஆளுகளில் சுபபோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொகுசான அமைப்புகள் என்னென்ன விஷயங்கள் நமக்கு செய்யணும் அப்படின்ற அமைப்புகள் எல்லாம் சுப விஷயங்களை இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் செய்யலாம். அதற்கு அடுத்தபடியாக அதிமைத்திரத்தாரை. இந்த அதிமைத்திரத்தாரையோட அதிபதி யாருன்னா பூமிக்காரர்கள் செவ்வாய். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாடுகள்லையும் வந்து சுப விஷயங்களை செய்யலாம். அப்ப சூரியன் அரைப்பாவர், செவ்வாயும் அதன் அடிப்படையில் வரும்போது ஏன் சூரியனை வந்து நம்ம ஜென்மத்தாரை விளக்குறோம் அப்படின்னா அவர் இயற்கையிலே பாவர். ஆனா அதிமைத்திரத்தாரையாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் பூமிக்காரகன். பூமி, இடம், பொருள், வீடு, வண்டி வாகன அமைப்புகள், சாந்தி முகூர்த்தம், உபநயனம் செய்யறது, தான தர்மம் கொடுக்கிறது, ஆன்மீக வழிபாடுகள் செய்வது, குலதெய்வ வழிபாடுகள் செய்வது, அடுத்தவருக்கு எந்த ஒரு உதவிகளும் செய்வது, புதுசா தொழில் தொடங்குவது, கூட்டு தொழில் செய்வது, புதிய முயற்சிகளை மேற்கொள்வது, அரசு பணிக்கு எக்ஸாம் அப்ளிகேஷன் போடுவது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த அதிமைத்திரை தாரையில செய்யலாம். அப்ப இந்த 9 தாரைகளிலும் சுபத்தாரைகள், பாவ தாரைகள் என்ற அடிப்படையில நீங்க வந்து ஒரு டேட்டா பேஸ் போட்டு வச்சுக்கலாம். முதல்ல நமக்கு இரட்டையாக வரக்கூடிய லைன் நட்சத்திரங்கள்
சுபத்தாரையாகவும், அதற்கு அடுத்த லைன்ல ஒற்றைப்படையில வரக்கூடிய அமைப்புல தாரை நல்ல பலன்களையும், அதற்கு அடுத்து இரட்டைப்படையில வரக்கூடிய அமைப்புல நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும் இந்த தாரை நட்சத்திரங்கள். பொதுவாகவே நம்மளோட நட்சத்திரம் தான் நமக்கு 1வது நட்சத்திரமா நம்ம கணக்கில் எடுக்கணும். அதன் அடிப்படையில இதை பயன்படுத்தி பாருங்க. நம்மளிடம் ஜோதிடம் பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரு 9500634634 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. சில பேர் ஜாதகத்தை கமெண்ட் பாக்ஸ்லயே கொடுத்து கேட்குறீங்க. அதுல பதிவு பெருசா போடுற அளவுக்கு என்கிட்ட டெக்னாலஜி கிடையாது. ஆகையினால நீங்க வாட்ஸ்அப்லயே அனுப்புங்க. அதுதான் சிறந்ததாக இருக்கும். நம்மளோட சேனலை புதுசா பார்க்குறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடர் ஒற்றுமை. நன்றி, வணக்கம்.